காலையில் நேரம் இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும். எந்திரிச்சோடனே இந்த பறவையோட சத்தம்லாம் நல்லா கேட்கும். பாட்டி பார்த்திங்கன்னா தூக்கம் வரலைன்னா இப்படி தான் துணி பிரிச்சுட்டே இருப்பாங்க. நான் டீலாம் போட்டு கொடுத்துட்டு ரசம், அவரைக்காய் பொரியல், சாதம் வச்சாச்சு. நான்வெஜ்ஜே சாப்பிட்றதுனால அடிக்கடி வந்து ரசம் வந்து சேர்த்திக்குவோம். இன்றைக்கி வந்து கம்மஞ்சோறு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். பாட்டி இருந்தால் இந்த வேலையெல்லாம் பாட்டி செய்ய சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க தான் கொஞ்சம் பக்குவமாக செய்வாங்க. நம்ம செய்யலாம், இருந்தாலும் அவங்க இருக்கும்போது இந்த பச்சைப்பயிர் கிடையிறது, தட்டைப்பயிர் கிடையிறது, இதெல்லாம் பாட்டி கைக்கு சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இதுவும் பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பாட்டிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கடை கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி இந்த 2 சாரீ வந்து ப்ளீட் பண்ணணும். சாரீ ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் ஒரு குட்டி பூனை இருக்குது, லூனோன்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து இப்படி தோளில் ஏறி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நோன்பு வந்து தினம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்றைக்கி பச்சி போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நோன்பு திறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு வீடு வந்துட்டு இந்த இவளோட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். இவ்வளோ தாங்க ரொட்டீன் போயிட்டுருக்கு.